ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதுலேயும் பிசிறு இல்லாமல் தைக்கிறதுக்குன்னு சில மெத்தடுகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு 2 மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியையும் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கீழே எதுவும் நான் மடிச்சு தைக்கல, அப்படி தான் வச்சுருக்கேன். லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக் அப்படின்னு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ப்ளவுஸ் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நல்ல பக்கத்தை இப்படி வைக்கிறேன். மெயின் கிளாத்துடைய 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா இருக்குது. இதோட ராங் சைடில் உள் பக்கத்தில் லைனிங்கே இப்படி வைக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி லைனிங்கே வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு 6 இன்ச்சில் தையல் போடுறோம். போடுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி வெளியே வரணும். அப்போ தான் நம்ம தச்சுட்டு திருப்பும்போது இந்த பட்டி தைக்கிற இடம் வந்து நம்மளுக்கு நேராக இருக்கும். ஆரம்பிக்கும் போது ஒரு தையல் ஓட்டி விட்டுக்கணும். இப்போ கரெக்டாக பாருங்கள், லைனிங்கு, அதுக்கு மேலே நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு, அதுக்கு மேலே நம்மளுடைய பட்டியோட மெயின் ஃபேப்ரிக்கு, இந்த மாதிரி 3 ஒன்றா இருக்கணும். 3த்துலேயுமே 1/2 இன்ச் அளவில் தையல் விழணும். இந்த டார்ட்டு கிட்ட வந்ததுக்கப்புறமா இந்த டார்ட்டை இப்படி ஒரு மடிப்பு மடித்து திரும்பவும் இந்த ஃப்ரண்ட் பார்ட் இப்படி மேலே வைக்கணும். இதையும் இப்படி மேலே வைக்கிறோம். அது ஏன் மடித்து விடுறோம்னா அப்போ தான் நம்ம அதை அளவு ப்ளவுஸாக யூஸ் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அதே மாதிரி அந்த டாட்டுடைய ஷேப் வந்து நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பட்டி மெயின் ஃபேப்ரிக் 2மே வந்து ஒன்றா நம்ம தைச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, இது எப்படி சுருட்டுறோம். சுருட்டி இந்த பட்டிக்கு உள்ளார வைக்கிறோம். இப்படி வச்சுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக், இந்த லைனிங் அப்படியே தனியாக எடுக்கிறோம். இப்படி எடுத்துட்டு 1 இன்ச்சு நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம். 1 இன்ச் 1/2 இன்ச் நீங்கள் எவ்வளோ தையலுக்கான அளவு விட்டுருக்கீங்களோ அதில் நம்ம இப்போ தையல் போட போகிறோம். இந்த மாதிரி 1 இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறமா உள்ளே இருக்க கிளாத்தை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறமா நம்ம விருப்பம்னா இதில் ஒரு 10 ஸ்டைல், இதில் ஒரு 10 ஸ்டைல் போட்டுக்கலாம். இல்லைன்னா அயன் பண்ணிட்டிங்கனாலே அது அழகாக நின்றுடும். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வெளியே விட்டதுனால நம்மளுக்கு இதுவும் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். வெளியே வர அந்த முக்கோணத்தை இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு மெத்தடு. இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் உங்களுக்கு விருப்பமான வகுப்பை ஆஃபரில் வாங்கி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.